இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாவிலிருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம செமி டாப் இதை எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த செமி டாப் வந்து நம்ம முழுக்க புதுசாக தைக்கிற மாதிரி தான் தைக்கணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாகவுமே அப்படியே ஓப்பன் தான். இந்த தையல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் காலர் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே அளவு அதிகம். பிறகு காலர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த ஓப்பன் அவ்வளோதான். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி சும்மா இந்த கழுத்துக்கு வழி இல்லாமல் இது ஒரு அது ரெடிமேடில் அப்படி விற்பாங்க. அதனால் நீங்கள் டிசைன் பிடிச்சிருந்தா கிளாத் நல்லா இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எடுக்கிறது முழுக்க புதுசாகவே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வேலை தான். ஓகேவா? இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி சுடிதார் கட் பண்ணுறது தான். ஆனால் இந்த நெக் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் நம்ம தேவையான டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த காலர் போர்ஷனை பிரித்து தனியாக எடுத்துடணும். அதுக்கு தான் நம்ம இதை திரும்ப காலர் வைக்கிறதோ அல்லது வெறும் க்ளோஸ் நெக்கோ அது உங்களோட சாய்ஸ். இவ்வளவுதான் காலருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிளாத். ஓகேவா? இதில் நம்ம சைனீஸ் காலர் வேணால் வெட்டிக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கிராஸாக துணி தேவைப்படும். இப்போ இந்த ஸ்லீவோட போர்ஷனும் நம்ம எடுத்துடணும். கிளாத் ரொம்பவே நல்லா இருந்தாலோ டிசைன் நல்லா இருந்தாலோ மட்டும் எடுங்க. மற்றபடி இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்கவுமே மொத்தமேவே உங்களுக்கு தைக்கிற வேலை தான். ஆனால் வந்து சும்மா பேருக்கு செமி டாப்ன்ற பேரில் இது மாதிரி கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம லெவல் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வெட்டிக்கலாம். அதில் இந்த போர்ஷனை அப்படியே பிரித்து நம்ம எப்பவும் சுடிதாருக்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு பேக்கு தனியாக எடுத்து தனியாக வெட்டணும்னாலும் அப்படியே இந்த ஷோல்டரை இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அது நீங்கள் பிரித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அது தையல் அந்த மாதிரி இருக்கும். திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். பிறகு ஹைட் எல்லாம் நம்ம சரி பார்க்கறதுக்காக அந்த தையலை நம்ம எடுத்து தான் ஆகணும். நமக்கு காலருக்கு ரொம்பவே கிளாத்து குறைவாக இருக்கிறதால நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கட்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் ஜாயின் கொடுத்து நம்ம அந்த காலரை வெட்டிக்கலாம். இப்போ நான் ஷோல்டரில் கழுத்து முதல்ல ஃபுல்லாக க்ளோஸ் நெக்கில் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்த 2.25 அளவில் குறிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது 2.25 இருக்கா? இதுக்கு பிறகு ஷோல்டர் 5.25 இன்ச் எடுக்கிறேன். இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் ஆழம் 5.5 இன்ச் எடுக்கிறேன். இது வந்து நீங்கள் பொதுவான அளவாகவே வச்சுக்கலாம். ஒரு 40 இன்ச் வரைக்குமே இந்த அளவை நீங்கள் வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம சேம் தான். எப்படி சுடிதார் கட் பண்ணுவோமோ அதே தான். நம்மளோட உடம்பு சுற்றளவு இந்த ஆர்ம் ஹோலுக்கு கீழே எடுப்போம் இல்லையா, அந்த சுற்றளவு எடுத்துட்டு அது கூட 1 இன்ச்சை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் கிளாத் நிறைய கிடைக்கும். அப்போ தான் அதை நம்ம ஆர்ம் ஹோல் சைடில் கிடைக்கிறத கொஞ்சம் இந்த கையோட பிரித்தும் கம்மியாக இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம இந்த ஆர்ம் ஹோல் சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோலுக்கு போட்ட கோடுல இருந்து நான் ஒரு 8 இன்ச் அளவில் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன்.
இங்கே எடுத்திருக்கிற இந்த 11 இன்ச்சுன்ற அளவு, அதாவது 10 + 1, இங்கே 9 + 1, இந்த இடத்துல 10 இன்ச்சுன்னு எடுக்கிறேன். பிறகு இந்த இடத்துல இருந்து 10 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதாவது இங்கே பெண்டு கொடுக்குறோம் இல்லையா, இந்த பெண்டிலேருந்து 10 இன்ச் அளவுக்கு இந்த இடம் எடுத்து இங்கேருந்து இந்த ஸ்லிட்டுக்காக நம்ம கட்டு வைப்போம் இல்லையா, அதை வைக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே சீட்டோட அலவன்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம சீட்டோட அளவு 11 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு இங்கே கூடுதலாக சேர்த்து வைக்கிறோம். 12 இன்ச்சுன்னு இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இங்கே ஒரு கோடை போட்டுக்கிறோம். இப்போ இந்த 3 கோடையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல எடுத்துருக்கோம் இல்லையா இடுப்பு ஷேப்புக்காக, அது அங்கே எடுத்துருக்கிற அளவு இந்த அளவு அப்படியே கோடு வச்சு இதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வச்சுருக்கிற அளவை இங்கேருந்து இந்த அளவுக்கு அப்படியே ஒரு கோடை போட்டுக்கோங்க. இதுதான் நீங்கள் கட் பண்ண வேண்டிய இடம். இப்போ இது உங்களுக்கு ஹிப்போட ஷேப் கிடைக்கும். அதுக்கு பிறகு இந்த இடம் உங்களுக்கு ஸ்லிட்டுக்காக இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு குறைவு தான். ரெண்டையும் நல்ல சம அளவில் வச்சுட்டு இந்த குறைவான அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அதிக அளவை அதோடு சேர்த்து கழித்து இந்த கோட்டில் இருந்து அதை கழித்து விட்டுருங்க. ஓகேவா? இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கிடைக்கிற பீஸில் நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். இந்த இடத்துல அடையாளத்துக்காக ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நெக்கோட ஆழம் 3 இன்ச்சுன்னு வைக்கிறேன். இந்த 3 இன்ச்சை நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே தான் அளவு எடுக்கிறோம். நேராக ஷோல்டர்லேருந்து நேராக அளவு எடுத்துட்டு அந்த ஆழத்தை இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு இந்த எல் ஷேப் மாதிரி போட்டுட்டு எப்போதும் போடுறது தான். இந்த கார்னர்லேருந்து அப்படியே இந்த கார்னருக்கு ஒரு கோடு லேசாக வளைச்சி எடுங்க, அவ்வளவுதான். 2 கிளாத்தும் சரியா இருக்கான்னு பார்த்து வெட்டுங்க. நான் முன்னாடி இருக்கிற 2 பீஸ் மட்டும்தான் எடுத்து வெட்டியிருக்கேன். பின்னாடி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்குறேன். இது எதுக்காகனா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு இந்த இடம் நேராகவே இருக்கும். ஓகேவா? இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த இடம் வளைஞ்சிருந்தால் தான் இந்த இடம் நம்ம பிடிச்ச பிறகு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவுக்கு இது ஃபுல் ஹேண்டுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மெகா ஸ்லீவ் தான் வெட்ட போகிறோம். 16.25 வைக்கிறேன் இது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து. பிறகு இந்த ஆம் ஹோல் அளவு 7.5 இருக்குது. இந்த கையோட முன் கையோட அளவு 5.25. முன் கைக்கு 5.25னா நமக்கு இந்த கட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 6.5-7 இன்ச் அளவுக்கு இந்த இடத்தை எடுத்தோம்னா இங்கே ஒரு அளவு எடுப்போம் இல்லையா, அந்த அளவு இங்கே 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கிட்டு இங்கே 7 இன்ச் வரணும். நமக்கு ஆம் ஹோலில் 7 இன்ச்சு வரணும். 7 இன்ச் வரும்பொழுது ரொம்பவே தையலுக்கு ஒட்டின மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். எப்போதுமே நீங்கள் ஷோல்டர்லேருந்து இந்த கையோட லென்த்தில் ஒரு 6-7 இன்ச்சுக்குள்ள ஒரு சுற்றளவு அளவு எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ஆம் ஹோலை கணக்கிட முடியும். இப்போ இந்த முன்கையை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் ரொம்பவே குறைவான அளவு கொண்டது. நமக்கு ஆம் ஹோல் கிட்ட போக போக அளவு கூடுதலாகும் இல்லையா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் அப்புறமா கொடுத்துக்கலாம், தைக்கும் பொழுது கூட கொடுத்துக்கலாம். சம அளவில் கிளாத் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இங்கே குறிச்ச அளவுல இருந்து
ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு இங்கே எடுத்திருக்கேன். இதுதான் கீழே இருந்து நம்ம கட் பண்ண போகிற பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த வளைவும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஜாயின் வேற பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம துணியை கொஞ்சம் ஜாயின் செஞ்ச பிறகு அந்த இடத்துல லேசாக அதுக்கு தேவையான அளவுக்கு இங்கே இவ்வளோ தொலைவு தருவோம் இல்லையா, இவ்வளோ தொலைவு கொடுத்த பிறகு அந்த இடத்துல கொஞ்சமாக இங்கே வளைச்சி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அல்லது இப்படியே இருந்தாலும் சில பேருடைய உடம்புக்கு செட் ஆகும். இப்போ காலர் வெட்டிடலாம். இப்போ நம்ம பேப்பரில் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வெட்டினோம்னாலும் கிளாத்தை வந்து ஃபோல்டிங்கில் போட்டு தான் கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஒரு பக்கமே போதும். அதாவது இப்போ வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நமக்கு நாம் வெட்டி இருக்கிற அந்த அளவுக்கு ஏற்றது 7 இன்ச்சு. கூடுதலாக ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ஃபோல்டிங்கில் நம்ம வந்து 7ன்றது 14 இன்ச்சு கழுத்துக்கு, கூடுதலாக நம்ம 1 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம இங்கேயும் 1.25 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அதாவது அதனுடைய உயரமும் 1.25 இன்ச்சுன்னு சேர்த்துருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம இந்த முழு அளவும் தான் நமக்கு தேவை இல்லையா, அப்போ அதை அப்படியே நம்ம மடித்து இதை ஒரு சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்திக்கலாம். இதுதான் வந்து இந்த காலரோட சென்டர் பாயிண்ட். இது நமக்கு தேவையானது, இது எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருக்கிற அளவு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல, அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கக்கூடிய அந்த இடத்துல அடையாளப்படுத்துங்க. இது ஃபோல்டிங்கில் இருக்கிற இடம், இது இங்கே அடையாளப்படுத்த வேண்டாம். இந்த இடத்துல 3/4 இன்ச் அளவுக்கு நான் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். நாம் அளவு வச்சிருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த 3/4 இன்ச்சை இப்படி கோடு போட்டு கழிச்சிருங்க. அதாவது இந்த 3/4 இன்ச்சை முழுக்கவுமே நான் கோடு போட்டுக்கிறேன். அங்கிருந்து இது வரைக்கும் இது நமக்கு தேவையில்லாத பகுதி. பிறகு இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம இங்கே 1.25 வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இப்போ நம்ம தேவையில்லாமல் இதை கட் பண்ணிட்ட பிறகு இந்த அளவு இதே 1.25 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கே வச்சிருக்கக்கூடிய அதே அளவு தான் இங்கே 1.25 வச்சுருக்கேன். இந்த இடம் இங்கே இதை முழுக்க கோடு போட்டிங்கன்னா நாம் இங்கேருந்து இந்த 1.25 இன்ச்சுன்ற அளவுலேயே இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் அப்படியே போகிறோம். இந்த 1.25 இன்ச் இங்கேருந்து அப்படியே இது பெண்டாகி வருது பாருங்க. எல்லாமே அந்த 1.25 இன்ச் இருக்கான்னு அளந்துக்கிட்டு இப்படி இதை நம்ம வளைச்சி வெட்டுறோம் இல்லையா. இப்போ வளைச்சி வெட்டின பிறகு இந்த இடத்த நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த நம்ம இந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, வெளியே ஷார்ப்பாக நீட்டிட்டு இருக்கிற இந்த பக்கத்துலேருந்து 3/4 இன்ச்சுன்னு இந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. சரியா? 3/4 இன்ச் அடையாளப்படுத்திட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக ஒரு அழகான ஒரு வளைவை நீங்களாக போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து சைனீஸ் காலர். ஒரு தோழி கூட ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருந்தாங்க. நிறைய காலர் வகைகளை வகைப்படுத்தி அதை நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எளிதாக புரியுது. கொஞ்சம் இந்த காலர்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு எந்த கிளாத்தை போட்டால் நம்ம இந்த மாதிரி ஒரு அந்த பென் ஷேப்போட வரவழைக்க முடியுமோ அந்த மாதிரி டபுள் கிளாத்தாக போட்டு தான் நம்ம இதை வெட்டணும். அப்படி உங்களுக்கு கிளாத் போடலன்னா நீங்கள் இந்த சைடில் ஜாயின் பண்ணி தான் வெட்டிக்கலாம். நம்ம இந்த ஏதாவது ஒரு கிளாத்தை போட்டு பார்க்கலாம், வந்ததுன்னா அதை அப்படியே நம்ம இதிலே வெட்டிக்கலாம். இதிலே உள்ள நீங்கள் கேன்வாஸ் கூட உள்ளே கொடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி அவங்க காலருக்காக கொடுத்துருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸே கூட நம்ம வச்சுக்க முடியும். இப்போ நம்ம 2 சைடுக்கும் உள்ள வெளியே நடுவில் மட்டும் நம்ம கேன்வாஸ் கொடுக்க போகிறோம்.
இப்போ அதுக்காக ஓகே, பரவாயில்ல, நல்லா வருது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடமெல்லாம் சுற்றி இங்கே தைக்க போகிறோம். இந்த மேலே உள்ள கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம நெக்கில் அட்டாச் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் இதை விட்டு கொஞ்சம் தள்ளி வெட்டுங்க. சரியாக இந்த பெண்டு கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, இங்கே மட்டும் நம்ம வளைச்சி வெட்டணும். இப்போ ஏன் நம்ம அந்த பக்கத்துக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துக்கு நமக்கு தையல் தேவைப்படும். அப்போ இங்கே நமக்கு குறையும். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலையே நம்ம தைக்கணும். அப்போ நமக்கு காலர் இந்த அளவு தான் வரணும். அப்போ இங்கேயும் நமக்கு அந்த கிளாத்து எக்ஸஸாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இது நடுபாகம்ன்றதுனால அங்கே தேவையில்லை. இந்த ஓரத்துலேயும் கட்டாயமாக கிளாத் வேணும். நான் வெட்டியிருக்கிற அந்த காலரோட கழுத்தோட நெக் அளவுக்கு இந்த காலர் சரியாக பொருத்தமாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை ஸ்டிச்சிங் செய்யும் பொழுது நிச்சயமாக வீடியோ பதிவு செஞ்சு உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.